நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று 1.5 அடியில் இந்த உலகத்தை அளந்த ஐயன் திருவள்ளுவரின் திருக்குறளை நினைவு கூர்ந்து உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர் தொலைக்காட்சி எடுத்திருக்கக்கூடிய ஒரு புதிய முயற்சி, ஒரு சொல் கேளீர். ஏடா பட்டிமன்றம் மாதிரி இங்கிட்டு 3 பேர் இங்கிட்டு 3 பேர் நடுவில் ஒரு நடுவர், பட்டிமன்றம் சொல்லிட வேண்டியதானே. அது என்ன ஒரு சொல் கேளீர்? பட்டிமன்றத்தில் பேச்சாளர்கள் சுதந்திரமாக எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவாங்க. ஆனால் இது சொல் சுத்தமான பேச்சு. என்ன தலைப்போ அந்த தலைப்புக்குரிய நேரத்தில் சுருக்கமாக அழகாக செறிவாக பேசக்கூடிய பேச்சு. ஒரு பேச்சாளனுடைய திறமை எதை வைத்து மதிப்பிடப்படுது அப்படின்னா, ஒரு கருத்தை ரொம்ப நேரம் பேசுகிறவர் சிறந்த பேச்சாளர் அல்ல. பெரிய கருத்தை குறுகிய நேரத்தில் செறிவாக பேசுகிறவன் தான் சிறந்த பேச்சாளர். அதனால் இன்றைக்கி அப்படி செறிவான, செழிப்பான, சுருக்கமான, அழகான பேச்சு. அந்த பேச்சை வழங்குவதற்காக 6 பேச்சாளர்கள், அவர்கள் அடங்கிய ஒரு சொல் கேளீர். மிகப்பெரிய புராண இதிகாசங்களுடைய கதைகள் எல்லாம் இங்கு பேசப்பட போவதில்லை. ஹைக்கூ கவிதை மாதிரி, புது கவிதை மாதிரி 2 வரிகளில், ஒரு வரியில், ஒரு வார்த்தையில் கூட ஒரு மிகப்பெரிய செய்தியை நாம் சொல்லிவிட முடியும். யாராவது ஒருத்தர் ஒரு பெரிய பிரச்சனையை ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு, ஐயா இப்படி என் வீட்டில் பெரிய பிரச்சனையாக இருக்கியா, இப்போ பிள்ளையெல்லாம் சொன்ன வச்சு கேட்க மாட்டேங்குதியா, பொண்டாட்டியே அது எதுக்கு கட்டிட்டு வந்தேன்னு எனக்கே தெரியலையா, சொந்தக்காரங்க பூரா துரோகம் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸுன்றான், ஒரு பேரும் எல்லாம் கெட்டு கூப்பிட்டாங்கய்யா, ஒன்றுமெல்லாம் போச்சியா அப்படின்னொன்னே கேட்டுக்கிட்டு இருந்தவர் சொல்கிறார், இப்படியே பார்த்துட்டு பயப்படாத, அவ்வளோதான் சொல்கிறார். அப்போ ஒரு வார்த்தைக்கு கூட இவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. அந்த வார்த்தைகளை தெளிவாக சுத்தமாக பேசுகின்ற ஒரு அழகான நிகழ்ச்சியை கலைஞர் தொலைக்காட்சி ஒரு சொல் கேளீர் அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. வாரம் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வாரம், போன வாரம் நீங்கள் பார்த்தீங்க, அருமையான தலைப்பு. இந்த வாரம் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்திற்கு தேவையான ஒரு தலைப்பு. அந்த தலைப்பை ஒரு சொல் கேளீர் தலைப்பில் பேசுகிறாங்க. லட்சுமி செராமிக்ஸ் இந்தியாவின் நம்பர் 1 விற்பனையாளர், தமிழ்பால் தமிழகத்தின் தரமான பால், அரசன் சோப் ரொம்ப நல்ல சோப், யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் தோத்தீஸ் மற்றும் அச்சயா பருப்புகள், இயற்கையான குணமும் மண்ணின் மனமும் நிறைந்த பருப்பு, இவர்கள் இணைந்து வழங்குகின்ற ஒரு அருமையான நிகழ்ச்சி ஒரு சொல் கேளீர். இந்த வாரம் நம்ம பேச போகிற தலைப்பு என்னன்னா, மனிதன் நலமாக வாழ்ந்தது அன்றா இன்றா? உடல் நலத்தோடு எப்போ வாழ்ந்தான்? அந்த காலத்திலா இந்த காலத்திலா? ஒன்றும் இல்லை. இன்றைக்கி 2000ங்கிற ஆண்டு தொடங்கினது பிற்பாடு, அது இப்போ தான் பசங்க பேசிக்கிறாங்கல்ல, நாங்கள்லாம் 2K கிட்ஸ் அப்படிங்கிறான். அப்படின்னா 2000க்கு பிறகு பிறந்தவங்களாம். இந்த 90லேருந்து 2000க்கு பிறகு இடையில பிறந்தவங்கெல்லாம் 90 கிட்ஸ். அவங்களுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கும். 80 கிட்ஸ், 80லேருந்து 90 வரைக்கும் பிறந்தவங்க, அவங்களுக்கு ஒரு குணாதிசயம் இருக்குது. 70 கிட்ஸ், 60 கிட்ஸ், 50 கிட்ஸ். 50லாம் கிட்ஸு கிடையாது, அது பட்ஸு. இப்போ நான்லாம் கிட்ஸுன்னு சொன்னால் என்னை எவனாவது ஏற்றுக்குவானா? 50 கிட்ஸ் நாங்கள்லாம். 60 அவங்கள கூட கிட்ஸுன்னு வச்சுக்கலாம், ஏன்னா அதுகளுக்கும் இப்போ பேரம்பேத்தி ஆகிப்போச்சு. அதனால் 50, 60, 70 இந்த குரூப்பெல்லாம் அந்த காலம். இந்த 2K கிட்ஸுக்கு பிறகு, 2000க்கு பிறகு இப்போ ஒரு புது ஜெனரேஷன் இருக்குது பாருங்கள், புள்ளிங்கோ, அந்த குரூப் வரைக்கும், இந்த 2000லேருந்து புள்ளிங்கோ வரைக்கும் மனிதன் நலமாக வாழ்ந்தானா? அல்லது 2000க்கு முன்னாடி, அதாவது
எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, நான் உட்பட அந்த காலத்தில் மனிதன் நலமாக வாழ்ந்தானா. நல்ல உடல் நலம்னா என்ன? அதை நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் விவாதம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கு. ஒருவன் தன்னுடைய வேலைகளை யாருடைய உதவியும் இல்லாமல் தானே செய்து கொள்கின்ற அளவிற்கு எவன் இருக்கிறானோ அவன் நல்ல உடல் நலத்துடன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு குழந்தை அது தன்னுடைய வேலையை தானே செய்யாது. அப்போ குழந்தைகள் பூரா நோய்வாய்ப்பட்டிருக்குன்னா அர்த்தம் இல்லை. அப்போ இன்னொரு வரையறை தேவைப்படுது. உடல் நலம் என்றால் என்ன? நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா பசிக்கணும், நல்ல வேலை செய்யணும், நல்லா இருக்கணும். அவ்வளோதான். இது மூணும் செஞ்சாலே நல்லா இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நல்லா வெளியே போகணும். இந்த 4 செயலும் திருப்தியாக ஒருத்தன் உடம்புல நடந்தால் அதுதான் உடல் நலம். ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டு இன்னொன்று இருக்குது. இது எல்லாம் நல்லா இருந்தும் இப்படியே இருப்பேன். என்னன்னா அவன்கிட்ட மனநலம் இல்லை. உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கான், மனசு சரியில்லைன்னா அந்த உடல் ஆரோக்கியத்தினால பிரயோஜனமே இல்லை. இந்த 2 நலத்துடன் எப்போதும் மனிதன் வாழ்ந்தான். அன்றா இன்றா? அதை பேசுகிறதுக்கு 6 பேச்சாளர்கள். அன்று என்ற அணி தொடங்குகிறது. இந்த அணியை தொடங்கி வைத்து தன்னுடைய கருத்துக்களை வழங்க நெல்லை சீமையிலிருந்து பிறந்து இன்று சென்னையிலே கல்வி பணி ஆற்றி கொண்டிருக்கும் அருமை தம்பி நெல்லை சுப்பையா அவர்களை பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். மனிதன் உடல் நலத்தோடு வாழ்ந்தது அன்று என்ற அணியை தொடக்கி வைக்க. ஒரு சொல் கேளீர், ஒரு சொல் கேளீர். அருமையான தலைப்பு. மனிதனை காட்டிலும் மொழி உயர்வானது. அதனால்தான் மனிதன் கீழ்வாயில் பிறக்கிறான், மொழியோ மேல்வாயில் பிறக்கிறது. மேளம் கொட்டி கல்யாணம் பண்ணா அன்று, முடியெல்லாம் கொட்டி போனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணா அது இன்று. திருவிழாவிலே தொலைந்து போன பிள்ளைகள் அன்று, திருவிழாவையே தொலைத்த பிள்ளைகள் இன்று. குழந்தைகள் மைதானத்தில் விளையாடுகிற போது ஆடை மண்ணானது அன்று, இன்று மொபைலில் விளையாண்டு குழந்தைகளே மண்ணானது இன்று. கல்விதான் அழியாத செல்வம் அன்று, அந்த எல்லா செல்வத்தையும் அழித்தால்தான் கல்வி செல்வத்தையே பெற முடிகிறது இன்று. குற்றவாளிகள் எல்லாம் அப்ரூவல் ஆனது அன்று, போலீஸே அப்ரூவல் ஆவது இன்று. உண்மையிலேயே எந்த நேரத்தில் நம்ம நலமோட வாழ்ந்தோன்னு பார்த்தோன்னா அன்னைக்கு தான் சார், இல்லையா சார்? குடத்தில் தண்ணி தூக்குன காலம்னு ஒன்று இருந்தது தெரியுமோ? அப்பெல்லாம் பெண்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. எப்போ அந்த குடத்தில் உள்ள தண்ணி கேனுக்கு மாறிச்சோ அதுலேருந்து கேன பயில நாம தான் சார் தூக்கிட்டு இருக்கோம், தெரியுங்களா? இடுப்பில் தண்ணி தூக்கிட்டு இருக்கப்ப அந்த பெண்களுடைய இடுப்பு 8 மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த தண்ணி கேன் மாதிரி தான் இருக்கு. வைரம் பாஞ்ச கட்டை, வைரம் பாஞ்ச கட்டைன்னா இன்னைக்கு எல்லாம் வைரஸ் பாஞ்ச கட்டையா இருக்கு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சத்து கம்மியா இருக்குன்னு டாக்டர்கிட்ட போனா சொத்தை கம்மி பண்ணி விட்டுறாரு சார், தெரியுங்களா? நல்லா ஒருத்தன் பணக்காரனா இருப்பான், அவனை பார்த்து டாக்டர் சொல்றாரு நீ எதையுமே சாப்பிடக்கூடாது. ஒருத்தன் பசிக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருப்பான், அவனை போய் நீ அதை சாப்பிடு இதை சாப்பிடு இழுத்து விடுறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு மருத்துவத்தில் சில டாக்டர்கள் மனசாட்சியோட பேசுவாங்க. என்ன தெரியுமா? இந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே நீங்க நடந்தே உங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிம்பாரு டாக்டர். என்ன அர்த்தம்? ஆட்டோக்கு கூட காசு இல்லாமல் புடுங்கிட்டு விட போறாங்க, என்ன அர்த்தம் தெரியுங்களா? அந்த அளவுக்கு இன்னைக்கு மாறி போச்சா இல்லையா சார்? ஒரு வேதனையான ஒரு செய்தி. முந்திலாம் சினிமாவில் இந்த மது அருந்துற மாதிரி காட்சியோ புகை பிடிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் வந்துச்சுன்னா கீழே எழுத்து போடுவாங்க, உண்டா இல்லைங்களா? இன்னைக்கு கொலை பண்ற காட்சியில கூட தீ மியூசிக்கை தெறிக்க விடுறான் சார். யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு மதுக்கு அடிமையாயிட்டான். டாஸ்மார்க் நான் கேட்குறேன் சார், ஒரு கணபதி ஹோமம் வளர்க்கல, தினமும் பூஜை பண்ணலை இல்லையா, வாஸ்துபடி கட்டலை, பெருக்க கூட இல்லை சார், வாசல் தண்ணி தொலைக்கல, பணம் கொட்டுன்னு நீ கொட்டுது டாஸ்மார்க். இன்னைக்கு புகைப்பிடிச்சு மது அருந்தி எவ்வளோ பேர் இன்னைக்கு சீரழிஞ்சிட்டு இருக்காங்க நாட்டில். குழந்தைய வளர்க்கிறது எப்படிங்கிறத நீங்கள் குழந்தைகள்கிட்ட தான் கற்றுக்க முடியும், சரிங்களா? எந்த குழந்தையாவது பொம்மையை அள வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகணும் செரிக்கணுங்கிறதுக்காகவே தனியாக உழைப்பாங்கன்னு அவங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்காங்களா? யோசிச்சு பாருங்க.
அந்த திண்ணைகளை எல்லாம் இடிச்சிட்டோம் சார் நம்ம. அதனால எத்தனை நூலகங்களை நம்ம இழந்திருக்கோம் தெரியுங்களா? நிறைய தனி மரங்கள் எல்லாம் இன்றைக்கு முதியோர் இல்லம் என்று சொல்லக்கூடிய தோப்பிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேவை என்ன தெரியுமா? அணுகுண்டு போட்டு வெடிக்க வைக்கக்கூடிய அந்த அறிவு இன்றைக்கு தேவையில்லை. அணுகுண்டு விழுந்த இடத்தில் ஒரு செடியை முளைக்க வைக்கக்கூடிய வேளாண் அறிவுதான், அன்றைய வேளாண் அறிவுதான் தேவை என்பதனால் அன்றைக்குத்தான் மக்கள் நலனோடு வாழ்ந்தார்கள் என்பதையே நீங்கள் தீர்ப்பாக தர வேண்டும். நன்றி, வணக்கம். ஆஹா, அன்று இன்று அன்று இன்றுன்ட்டு பரீட்சையில் கேள்வி கேட்டால் எழுதுவோம் பாருங்க, அன்று இன்று அப்படின்ற மாதிரி அழகாக பிரித்து வச்சிட்டார். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 பெண்கள் ஒரு கல்யாண வீட்டில் சந்திச்சா எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க, ஏக்கா ஏக்கா நல்லா இருக்கியா அக்கா, ஏய் ஏய் லட்சுமி அப்படின்ட்டு ஒருத்தர் கையை ரெண்டை இறுக்க பிடிச்சிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இப்படி உட்காந்துட்டு தோளில் கையை நல்லா இருக்கியாடி, என்னடி இப்படி போயிட்ட, அப்படி இருந்த கொடி மாதிரி இருந்த, இப்படி ஊதி போயிட்டேடி, நீ என்னடி ஊதி போயிருந்து இப்படி இழைச்சி போயிட்ட, என்னடி அப்படின்ட்டு இறுக்க கையை பிடிச்சி பேசினது. இன்னைக்கு யாராவது அப்படி பேச முடியுதா? லட்சுமி கையை தொடாது, இந்த கைக்குள்ளே தான் எல்லாமே அடங்கியிருக்கு அப்படின்ட்டு லட்சுமியை மறந்துட்டு தொட்டா கூட 15 தடவை சோப் போட்டு கழுவ வேண்டியிருக்கு. சோப்பு இல்லை, சானிடைசர், ஆல்கஹால் கலந்த சானிடைசரை போட்டு கழுவிட்டு. ஏன்னா அவள் வந்து தொட்டுட்டா, அவளுக்கு இருந்துச்சுன்னா எப்படி போயிடுச்சு பாருங்க பொழப்பு. பக்கத்தில் போய் ஒரு மனிதனை அந்யோன்யமாக கூட பேச முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டான் பாருங்க. அதுக்கு பதில் சொல்லணும். நெல்லை சுப்பையாவுக்கு பதிலளிக்க ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்களை மனிதன் நலமாக வாழ்ந்தது இன்றுதான் என்ற அணியில் பேச உங்களுடைய பலத்த கரவொலியோடு அவரை அன்போடு அழைக்கின்றேன். ஒரு நல்ல தலைப்பு, ஒரு சொல் கேளீர் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரசிக்கத்தக்க தலைப்பாக, அதே நேரத்தில் பேச்சாளர்களுக்கெல்லாம் சவால் விடக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. உண்மையிலேயே இந்த மாதிரி தலைப்பை ஏற்பாடு செய்து இலக்கியத்தோடு மக்கள் பிரச்சனைகளும் சேர்த்து பேச செய்திருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சியை மீண்டும் வணங்கி, நடுவர்களே, நெல்லை சுப்பையா வந்தார். அவர் பாவம், அவருக்கு கிடைக்காததெல்லாம் புலம்பிட்டு போகிறார். சின்ன வயசில் பல பேருக்கு அவருக்கு சாப்பாடு நிறையா கிடைச்சிருக்காது போல இருக்குது. பழைய சோறு சாப்பிட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பிரச்சனைனா, பல அப்பங்காரம் பாருங்களேன், இவர் ஒத்த பேண்ட்டு போட்டு கல்லூரிக்கு போயிருப்பார், பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பார். பையனுக்கு 3 ஜீன்ஸ் பேண்ட் இருந்தால் எரிச்சலாக வரும். நான்லாம் அந்த காலத்தில் உனக்கு கிடைக்கல, நீ தானே எடுத்து கொடுக்குற, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற? அவர் சொன்னார் பாருங்க, முன்னாடியெல்லாம் பசங்க, அது பெண்கள் வந்து குடத்தில் தண்ணியை தூக்கிட்டு போவாங்க, இப்போ தூக்கலை, நாங்கள் கேனா தூக்குறோம். 4000 வருஷமாக பெண்கள் குடத்தை தானே தூக்குனாங்க, என்னைக்காவது நீங்கள் தூக்குனீங்களா? 10 வருஷத்துக்கு ஏன் உங்களுக்கு வலிக்குது? தூக்குங்க, இன்னும் தூக்குங்க, இன்னொரு 4000 வருஷம் நீங்கள் தூக்குங்க, அப்புறம் பெண்கள் மறுபடியும் குடத்தை தூக்கட்டும், இல்லை கேனை தூக்கட்டும். அதில் என்ன பிரச்சனை? அதாவது நடுவர்களே, இன்னைக்கு தான் எல்லாருமே நலமாக இருக்குங்க. யோசிப்பார். அவர் சொன்னார், அதாவது சாப்பாடு பொறுத்த வரைக்கும் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி உணவுக்கு பதில் நீங்கள் நொறுக்கு தீனிக்கு நிறையா செலவு பண்ணணும். ஆமாம், பண்ணித்தான் ஆகணும். முன்னாடி பழைய சோறு கிடச்சிச்சு, இப்போ நொறுக்கு தீனி. நீங்கள் ஒரு 2000 வருஷம் இல்லை 1980களில் மட்டும் யோசிச்சு பாருங்களேன். அதுக்கு முன்னாடி எங்கேயாவது கிராமங்களில் கூளை விட்டு ஒரே ஒரு நாள் வெள்ளச்சாதம் கிடைச்சா அவன் பெரியாள், அவன் தான் கொடுத்து வச்சவன். ஆனால் இன்னைக்கு அப்படியா இருக்கும்? நினச்ச இடத்துல நினச்ச சாப்பாடு சாப்பிட்றோம், எங்கே போனாலும் என்ன மாதிரி வேணாலும் செய்யலாம். இதுதானே நலம்ங்கிறது. என்ன நினைக்கிறீங்க? உங்களால் சாப்பிட முடியாது, சுகர் இருக்கும், பிபி இருக்கும், எல்லாம் இருக்கும். சாப்பிட்றால பார்த்து ஏன் வைத்தறிச்சப்படுறீங்கன்னு கேட்குறேனா? எந்த சமூகம் நாடோடி சமூகமாக இருந்ததோ, எந்த சமூகம் இந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போனதோ, அந்த சமூகம்தான் இன்றைக்கு உலகத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல் நான் சொல்கிறேன், தமிழ் சமூகம் இன்றைக்கு உலகம் முழுக்க போயிருக்கிறது. இந்த சமூகம் இன்று இல்லை, ஆனாலும் என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தை ஆளுங்கிறது உண்மைங்க. போகட்டுமேங்கிற அங்கே போகிற அங்கேருந்து தாத்தா காலையில் வாக்கிங் போகிற தாத்தா சாயங்காலம் பேரன்ட்ட பேசுறதுக்கு வீடியோ காலில் கூப்பிட்டு பேரனுக்கு முத்தம் கொடுக்குற தாத்தாக்கள் இன்னைக்கு இருக்காங்களே, அது எவ்வளோ பெரிய சுகமான விஷயம்ங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. இது வாய்க்கப்பட்ட சமூகம் இன்னைக்கு நடுவர்களே. இது எனக்கு கிடைக்குமா உங்களுக்கு ஒரு நேரம்? ஒரு நேரம் பாருங்களேன், மனுஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா
சபையில் சொல்கிறேன், நொண்டியான்னு சொல்லுவான். கால் ஊனமாக இருந்தா, கை ஊனமாக இருந்தா. கண்ணு இல்லைன்னா குருடன் அப்படிம்பா. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு உறுப்பு இல்லைன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பான். செவிடன் அப்படிம்பா, ஊமை அப்படிம்பா. இன்னைக்கு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஒரு அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வார்த்தைகளே மனிதர்களை கொண்டுகிட்டு இருந்துச்சுங்க. இந்த நொண்டி போய போகிறான் அப்படிம்பா கிராமத்தில். ஆனால் இன்னைக்கு அந்த வார்த்தைகள் இல்லாமல் செஞ்சது அறிவியல் ஒரு பக்கம், அந்த வார்த்தைகளை இல்லாமல் செஞ்சது எல்லாவற்றுக்கும் ஒரு பொதுப்பெயர் கொடுத்தது டாக்டர் கலைஞர் அவர்கள். மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையில் அவர்களுக்கான என்ன திறன் இருக்கோ எல்லாத்தையும் வெளில கொண்டு வரதுக்கான ஏற்பாடு இல்லையாங்க அது? யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை நடந்து போகும்போது ஓடும்போது அந்த அழகு இருக்குல்ல, அடுத்தவன் குழந்தை ஓடும்போது என் குழந்தை ஓடலையே நினைச்ச காலில் இங்கே கரெக்டாக செயற்கை கால் பொருத்தி ஓடும்போது எவ்வளவு அழகுங்க அது. இந்த ஊரடங்கு காலத்தில் அவ்வளவு பேரும் வீட்டில் உட்கார்ந்துருந்தான். எத்தனை மருத்துவர்கள் யாருக்கோ வந்ததுக்காக தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணி இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இருந்த நாடு, இருக்கக்கூடிய நாடு தானங்க இன்னைக்கு இந்த நாடு. அதாவது மனதை பற்றி சொன்னீங்க நீங்கள். ஒரு மனுஷனுடைய மனசை கொன்னுட்டா மொத்தமா எல்லாத்தையும் கொண்டுடலாம் ஒருத்தனை. அப்போ உண்மையிலேயே ஒருவனுடைய மனது சரியாக இருக்கும் என்றால் ஒரு மனிதனுக்கு அனைத்தும் சரியாக இருக்கும். முன்பு பல விஷயங்கள் இருந்தது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு மனிதன் நலமாக இருப்பதற்கு மருத்துவமும் மற்ற சூழல்களும் எல்லாமும் உதவி கொண்டிருக்கிறது என்கிற காரணத்தால் எந்த வகையில் பார்த்தாலும் இன்றுதான் மனிதன் முழுமையான நலத்தோடு இருக்கிறான் என்று நீங்களும் தீர்ப்பு சொல்லீர்கள். ஏனென்றால் நீங்கள் இன்றைக்கு உள்ள அப்பா, இன்றைக்கு உள்ள தாத்தா என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகள், அதனுடைய வாய்ப்புகளை எல்லாம் ரொம்ப அழகாக பேசினார் வெள்ளச்சாமி. அன்னைக்கெல்லாம் எப்படி செத்தான்னு தெரியாமல் செத்தவன் எத்தனை பேர் இருக்கான். உங்கள் தாத்தா எப்படி செத்தார்? உட்காந்துருந்தார் சாப்பிட்டு, திடீர்னு ஆன்னாரு இறந்துட்டார். எப்படிரா தெரியல எப்படி செத்தாருன்னு. அவருக்கு என்ன வியாதி வந்துச்சுன்னே தெரியல. கேட்டால் மேசிவ் அட்டாக் அப்படிமா. மேசிவ் அட்டாக்னா என்னன்னா அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அதனால் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு சாகும் தருவாயில் கொண்டு போய் ஒரு ஆஸ்பத்திரியில் ஒருத்தனை விட்டா கூட அவனை திருப்பி பிழைக்க வச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு உடல் நலத்தின் மீது ஒரு நம்பிக்கையை கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகாக பேசினார். அவரை மறுத்து பேசுவதற்கு மனிதன் நலத்துடன் வாழ்ந்தது அன்றுதான் என்ற அணியை அலங்கரிக்க அன்பு சகோதரர் முனைவர் விஜயகுமார் அவர்கள் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. ஒரு சொல் கேளீர் என்று ஒரு அழகான ஒரு வாக்கியத்தை போட்டு என்னைக்கு நல்லா இருந்தோம்னு கேட்டிருக்கிறீங்க. அன்றைக்கு நலமாக இருந்தோமா, இன்றைக்கு நலமாக இருந்தோமா? கடிதம் எழுதுகிற போது நலம் நலமறிய ஆவல் என்று தொடங்கியது அந்த கால சமுதாயம். இன்னைக்கு நலம் நலமறிய ஆவல் எழுதுவதற்கு கடிதமும் இல்லை, கடித இலக்கியமும் இல்லை, நலமும் இல்லை. வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லுக்கட்டி ஆட்டம் போட்டோமே, புழுதிதான் எங்க சட்டன் அந்த கவிதை முடியும். நீதிபதி அவர்களே, இன்னைக்கு புழுதியும் கிடையாது. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வீதி தோறும் அடித்து சொன்னான் பாரதி. இன்றைக்கு வீதிகள் இருக்கின்றன, விளையாட்டுகள் இல்லை. அன்னைக்கு கைவீசி நடந்தோம், இன்னைக்கு கைபேசியோடு நடக்கிறோம். அன்னைக்கு குறைந்த வருமானம் நிறைந்த நிம்மதி, இன்னைக்கு நிறைந்த வருமானம் குறைந்த நிம்மதி. அன்னைக்கு வீடு நிறைய குழந்தை, இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு குழந்தை. அன்னைக்கு ஓடினோம் நம்மெல்லாம் வைத்த நிறைக்கணும்னு, ஓடணும் வைத்த நிறைக்க. இன்னைக்கு வைத்த குறைக்க ஓடுறான். அண்ணன் பேசுறாரு, என்னென்னமோ முதியோர்லாம் தாத்தாலாம் அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க. அன்னைக்கு தாங்க ஆரோக்கியம் இருந்தது. நீரிழிவு நோய், சர்க்கரை நோய் இல்லாமல் இருக்கணுமா, மணிச்சம்பா. கல்யாணம் மாப்பிள்ளை நிச்சயமாயிருச்சா, மாப்பிள்ளை சம்பா. நோஞ்சானா இருக்கானா, கருங்குருவை அரிசி. பால் ஊட்டுகிற தாயா, குளியடிச்சான் சம்பா. இன்னைக்கு என்ன சார் இது? வசந்த வள்ளி திருக்குற்றால குறவஞ்சியில் பந்து விளையாடுற மாதிரி சோரை பந்து விளையாடுறேன். ஒரு இரும்பு சட்டியில் போட்டு சோரை ஃபாஸ்ட் ஃபுட்டா அப்படி தூக்கி போட்டு விளையாடுறேன். அதுக்காக மஞ்சள் கலர் சிங்கிச்சா, பச்சை கலர் சிங்கிச்சா, வெள்ளை கலர் சிங்கிச்சா, எல்லா பொடியையும் போட்டு லிக்விடை போட்டு அப்படி தூக்கி ஊற்றி அவன் பக்கத்தில் கொஞ்சம் ஏய் பாதி சோத்தை கீழே விட்டுட்டாடா. சோத்தை வறுத்து ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு கொடுக்குறான். கொதிக்க நம்மால் சாப்பிட்றேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உள்ளே போகுதோ காலையில் ஃபாஸ்ட்டாக வெளியில் வந்துடுது. கேட்டால் எதையும் கண்டுபிடிச்சான்னு சொல்ல, ஃப்ரைட் ரைஸ் வறுத்த அரிசி பாதி வெந்து வேகாமல்
அப்படி நெய்யை போட்டு அப்படி வறுத்து 2-3 சிக்கன் அப்படி பீஸ் அப்படி வச்சு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்படி வாங்கி பிச்சு அடிச்சுவிட்டு அடுத்த நாள் உட்காந்துருக்கேன் டாக்டர்கிட்ட. என்னடா ஃபுட் பாய்சன், மூக்கில் டியூப்பை சொருகி குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருக்காங்க. என்னடா சாப்பிட்டேன்னு. ஃப்ரைட் ரைஸ்னு ஒன்று கொடுத்தாங்க, சாப்பிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி டாக்டர் விசாரிச்சுட்டு இருக்கப்போ டாக்டர் இந்த 1 நிமிஷம் நானும் பாத்ரூம் போயிட்டு வரேன். அவரும் எங்கேயோ ஃப்ரைட் ரைஸ் தின்னுருக்கார். யார்? டாக்டர். இன்னைக்கு அந்த சாப்பிட்ற உணவுப் பொருளே ஒரு மனுஷனுக்கு வினையாக போயிடுது. அன்னைக்கு நம்ம சாப்பிட்ட அந்த பழைய கஞ்சி மோர் ஊற்றி சாப்பிட்டது காலையில் குழு 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 குழுன்னு சாப்பிட்டப்ப அந்த வயிற்றுக்குள்ளே அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு இறங்கும் போது இருந்த ஒரு உணர்வும் சுகமும் இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்து சாப்பிட்டாலும் ஒரு ஹோட்டலில் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஐயா அதுதான் கேட்டார். உண்மைதான் நீதிபதி அவர்களே. அன்னைக்கு நீராகாரத்தை குடிச்சான். எந்த நோயில இருந்தா? இன்னைக்கு ஏசியில் தூங்குறான், அன்னைக்கு வேப்ப மர காத்துல தூங்குறான். நோய் நொடியே கிடையாது சார். இன்னைக்கு ட்ரிபிள் ஃபில்டர், ஆர்ஓ பிளான்ட், அந்த பிளான்ட், இந்த பிளான்ட், மினரல், டபுள் ட்ரிபிள்ன்றான். ஆனா இன்னைக்கு நோய் நொடி இருக்குதே. அன்னைக்கு அந்த பக்கம் மாடு தண்ணி குடிச்சுக்கிருக்கும், நம்மால் இந்த பக்கம் வாக்கியா வரப்புல தண்ணி அள்ளி குடிச்சான். அன்னைக்கு நோய் இல்லையே சார். இந்த காலத்துல நல்லா இருக்கான்னு பேச 3 பேர். நீதிபதி அவர்களே, வைக்க போற மாடு திங்கிற மாதிரி தின்றான். பீஸா, பர்கர், ஃப்ரைட் ரைஸ், நூடுல். அன்னைக்கு பாருங்க சூப்பரா சாப்பிட்டான் சார். அன்னைக்கு களி சாப்பிட்டான். இன்னைக்கு கலிகாலம், களியே சாப்பிட்றது கிடையாது. விவசாய நிலத்தை வித்துட்டு அந்த நிலத்துல வர்ற வருமானத்தை தூக்கி பேங்க்ல போடுறான். அந்த பேங்க்ல போடுற பணம் உனக்கு வட்டி தரும் இனியவா, ஆனா வாய்க்கு ருசிக்கா வயிற்று பசிக்கு ரொட்டி தருமா? விவசாயத்தை மறந்த நாடும் விவசாயியை துறந்த நாடும் உருப்பட்டதா சரித்திரமே இல்லையே சார். எதிரிலே அமர்ந்திருக்கிறவர்களே, ஏமாற்றுவதை விட தோற்று போவது மேலானது என்று ஆபிரகாம் லிங்கன் சொன்னார். தோற்று போய் விடுங்கள். நன்றி, வணக்கம். விஜயகுமார் ரொம்ப ஆவேசமா தோற்று போய் விடுங்கள்ட்டார் எல்லாத்தையும். அன்னைக்கு இருந்த அந்த வாழ்க்கைக்கு வேற உதாரணமே சொல்ல வேண்டியதில்லை. அன்னைக்கெல்லாம் ஒரு பலசர கடையை பார்த்தீங்கன்னா சாக்கில் பொருள்கள் பூரா திறந்து வச்சுருப்பேன். பொட்டுக்கல்ல, ஜீனி அதெல்லாம் அப்படி வச்சுருப்பேன். சில பேர் காலையில் வந்து பொருள் வாங்க வர்ற மாதிரி டிஃபனை முடிச்சிருவாங்க. என்னண்ணே அரிசி எவ்வளோ போகுதுன்ட்டு இப்படி பொட்டுக்கல்ல அள்ளி இப்படியே போட்டுக்கிட்டே இருப்பேன். அரிசி இப்போ இது ரேஷன் அரிசியா இல்லை நல்ல அரிசிலாம் கிடைக்குதா, பொன்னி இப்போ எவ்வளோக்கு போயிட்டுருக்குன்ட்டு 10 வாய் பொட்டுக்கல்ல போடுவேன். இந்த பக்கம் ஒரு வெள்ளத்தை எடுத்து கடிப்பேன், இங்கிட்ட ஜீனி அள்ளி திம்பேன். அப்படியே இந்த பக்கம் வேர்க்கல்ல இருக்கேன், அதை கொஞ்சம் அள்ளி மார்னிங் டிஃபனை முடிச்சிருவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பொருள் வாங்க போகிறப்ப மாசானம்னு ஒரு நாடார், அவர் குரலே வந்து ஒரு வித்தியாசமான குரல். வா லியோனே, நல்லா இருக்கியா? தேங்காய் சில்லி எவ்வளோ வேணும்? ரவை 1.5 கிலோவா? அந்த 1.5 கிலோ ரவை 2 கிலோ ரவையும் அந்த முக்கோணம் பொட்டலம் ஒன்று போடுவார் பாருங்க. 2 கிலோ ரவையை அப்படி கொட்டி அப்படியே சக் 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 சக்குன்னு அப்படி முக்கோணமாக ஒரு பொட்டலம் போட்டு மேலே கீழே மடித்து அந்த சணல் கயிற்றுல அப்படி சுற்றி கொடுப்பாரு. வீட்டுக்கு போக வரைக்கும் ஒரு ரவை கீழே சிந்தாதியா. அவ்வளோ ஒரு நாணயமான பொருளை திறந்து வச்சு நம்மளுக்கு கொடுத்த அந்த முக்கோண பொட்டலம் என்னைக்கு ஒளிஞ்சு பேக்கடு ரவை, பேக்கடு பொட்டுக்கல்ல, பேக்கடு வெல்லம் வந்துச்சோ டுபாக்கூர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்பாள் நம்பி வாங்கி எல்லாத்தையும் சாப்பிட்டேன். இன்னைக்கு நம்பி வாங்கி சாப்பிட முடியுதா அப்படின்னு கேட்டார். அதுக்கு பதில் சொல்லணும், கவிஞர் இனியவன் இன்று தான் மனிதன் உடல் நலத்தோடு வாழ்கிறான் என்ற அணியை அலங்கரிக்க வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, எதிரடியை சார்ந்த சுப்பையா ஒரு விஷயத்த சொல்றார். ஒரு காலத்தில் கல்வி இருந்தது, நல்லா இருந்தது, இனி கல்வி கெட்டு போச்சு. இல்லை, ஒரு காலத்தில் பெண் பிள்ளைகளை படிக்கக்கூடாதுன்னு சொன்னது நீங்க. இன்னைக்கு +2ல் 94.7% பெண்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஞாபகத்தில் வச்சுங்க. ஒரு காலத்தில் நீ எல்லாம் படிக்கக்கூடாது, உன் ஜாதியெல்லாம் படிக்கக்கூடாது, வீட்டில் இருடா, வேலை செய்யடா, மலத்தாளுடா, குப்பையை பொறுக்கடான்னு சொன்னது போய் எவன் சொன்னாலும் நான் படிப்பேன். இன்னைக்கு பிள்ளைகள் படிக்க வந்துட்டாங்க. ஞாபகத்தில் வச்சுங்க. நீங்கள் யாரையும் தடுக்கலாம் முடியாது. ஏங்க ஒன்று ஞாபகத்தில் வச்சுங்க, ஒரு காலத்தில் குழந்தை பிறந்த தொப்புள் கொடி எடுத்து தாயத்தில் வைப்பாங்க. தாயத்தில் வச்சு கழுத்தில் மாட்டுவாங்க. கடைசியில் டாக்டரே குணப்படுத்த முடியலன்னா அதை கரைச்சி பாலில் கரைச்சி வாயில் ஊற்றிடுவாங்க, குணமாயிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்து அது உண்மை, அறிவியல் பூர்வமாக. இன்றைக்கி எத்தனை பசங்க தாயத்து போடுறாங்க? எங்கள் காலத்துலேயும் தாயத்து கிடையாது. இன்றைக்கி இருக்கிற பசங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி இருக்கிற நிலைமை என்னென்னா, இந்த தொப்புள் ரத்தத்தை ஸ்டெம் செல்லை தனியாக பிரித்து ஸ்டெம் செல் வங்கி என்று தனியாக வச்சுருக்கான்.
அன்னைக்கு நான் மட்டும் தான் சாப்பிட்டேன். இன்னைக்கு நான் நினைக்கிறேன் என் பேரன், என் பேத்தி, என்னுடைய ரத்த சம்பந்தம் உள்ள எல்லாருக்கும் அதை பயன்படுத்தலாம். ஞாபகத்தை வச்சுங்க. பிளட் பேங்க் இருக்கு. அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? தோல் வங்கி இருக்கு. இன்னைக்கு ஒருவருக்கு தோல் தானம் பண்ண முடியும். நீங்க பண்ணீங்களா ஒரு தடையாவது? உங்க காலத்துல ஏதாவது இருந்ததா? ஒரு காலத்துல உடம்பு சரியில்லை, ஒருத்தன் ஒரு மாதிரியா இருந்தாலும் அவனுக்கு பேய் பிடிச்சிட்டு இருந்து அவனை போட்டு அடிக்கிறது, வேப்பல்ல அடிக்கிறது. ஏண்டான்னு கேட்டா சுடுகாட்டு பக்கம் போயிருந்தான். நான் கேட்கிறேன், ஹாஸ்பிட்டலில் மார்ச்சரியில் வேலை செய்யறான், அவனுக்கு டெய்லியில் பேய் பிடிச்சிருக்கணும்? ஒரு வியாதியை கூட கண்டுபிடிக்க முடியாம நீங்க திணறிய காலம் ஒன்று இருந்தது. இன்னைக்கு என்ன பண்றான்? பேயை கலாய்க்கிறான் நம்ம ஆளு. முனி 1, முனி 2, டார்லிங் 1, டார்லிங் 2, காஞ்சனா 1, காஞ்சனா 2, காஞ்சனா 3. சார், நான் ஜெகன்மோகினி படம் பார்த்து பயந்தவன். நான் வந்து சொல்லுவேன், அந்த படத்தில் பேய் வந்தது. இவன் வந்து என் பையன் சொல்றான், ராகவா லாரன்ஸ் பேயா வந்தான். அவன் தெளிவா இருக்காங்க. நிழலை நான் நிஜம் என்று பார்த்த காலம் ஒன்று உண்டுது. ஆனால் இன்னைக்கு பசங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. நடுவர் அவர்களே, உங்ககிட்ட எவ்வளோ புத்தகம் இருக்கு வீட்டில்? உங்ககிட்ட எவ்வளோ புக் இருக்கு? நிறைய இருக்கு. நிறைய என்னல நான் எப்படியும் ஒரு 2000 3000 புத்தகம் இருக்கு. இப்போ 2000 புக்கே நீங்கள் கையில் தூக்கிட்டு வந்துடுவீங்களா பட்டிமன்றத்துக்கு? முடியாது. ஆனால் இன்னைக்கு இந்த கிண்டில்னு ஒரு சின்ன ஒரு பழக்கம் ஒன்று வச்சுருக்கான். 6000 புக்கு உள்ளே இருக்குது சார். ஒரு காலத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் விநாயகன்னு ஒருத்தர் வருவார். அவர் அந்த ஏரியாலே அவர் ஒருத்தர் தான் முடி வெட்டுவார். ஏன்னா வேறு யாரும் வெட்ட மாட்டாங்க. முடி வெட்டுறதுன்னு ஒரு ஆளை நம்ம நாட்டில் வச்சுருந்தான். இந்த விநாயகத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, முடி வெட்டிட்டு நான் எழுந்துக்கும் போது இறா அப்படி அப்படி அப்படி, அதாவது அவர் ஒர்க்கை பர்ஃபெக்ஷன் காட்டுறாராம். அப்போ தான் கரெக்டாக காசு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு காலத்தில் இந்த ஜாதிக்காரன் தான் முடி வெட்டுறேன். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுங்க? ஹேர் டிசைனர், ஹேர் ட்ரெஸ்ஸர், எல்லா ஜாதிக்காரனும் ஒரு பிரான்ச் வச்சுருக்கான். என்னென்ன கடை சார்? முடி வெட்டுறது தப்பு இல்லைங்க, இது ஒரு கலை, இட்ஸ் ஆர்ட். தனியாக பிரான்ச் வச்சிட்டானே, எல்லாரும் சம்பாதிக்கிறானே. சாதியை ஒழிச்சிருக்கோம். ஒரு காலத்தில் உங்கள் பேருக்கு பின்னால் சாதி இருந்தது. இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு பின்னால் எங்கள் பிள்ளைகள் படித்த படிப்பு இருக்கிற ஞாபகத்தில் வச்சுங்க. நாங்கள் இன்றைக்கு வாழுகின்ற வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கோம். ஒன்றே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். நான் சின்ன வயசில் நான் ஸ்கூலில் படிக்கும்போது சத்துணவு சாப்பாடு சாப்பிட்றேன். எங்கள் ஸ்கூலில் வந்து பெல் அடித்தோன்னே ஓடி போய் அந்த லைனில் போய் நிற்கணும். ஒரு இலை பக்கத்து கடையில் இலையை வாங்கிட்டு வந்து லைனில் நிற்பேன். வெள்ளை சாப்பாடு போடுவாங்க, மேலே கத்திரிக்காய் கலந்த ஒரு சாம்பார் ஊற்றுவாங்க. இது என்னுடைய வாழ்க்கை முறை, நான் வளர்ந்த விதம். ஆனால் இன்றைக்கி என் பையன் சாப்பிட்றான், சத்துணவு சாப்பாடு சாப்பிட்றான், 5 முட்டையோடு சாப்பிட்றான். எங்கள் அண்ணனோட பையன் வீட்டிலேருந்து கொண்டு போகிறான். எங்கள் இன்னொரு அண்ணன் பையன் கொண்டு போய் அண்ணனே ஊட்டுறாரு. வாழ்க்கை முறை மாறிடுச்சு சார். நீங்கள் திரும்ப அப்போ அந்த காலத்துலன்னு பழைய பஞ்சாங்கத்தை பேசி நிகழ்கால சந்தோஷத்தை குலைத்து விடாதீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையான செய்திகளை எல்லாம் கவிஞர் இனியவன் நறுக்கு தெரிச்ச மாதிரி சொல்லிட்டார். அன்னைக்கெல்லாம் ஒரு வியாதி வந்துச்சு அப்படின்னா அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, முனி அண்டிருச்சு, புனி அடிச்சிருச்சு, சீர் அடிச்சிருச்சு, அப்படி ஏதாவது ஒரு பேரை வச்சிருவேன். திடீர்னு ஒரு சின்ன ஒரு குழந்தை, ஒரு 6 மாத குழந்தை வயிற்றால போயிட்டே இருக்கு. டாக்டர்கிட்ட போனால் அதுக்குன்னு அழகாக ஒரு மெடிசனை கொடுப்பாரு, நின்று போயிடும். டாக்டர்கிட்டையெல்லாம் போகாதக்கா பாப்பா, பிள்ளைக்கு திஷ்டி, எல்லாரும் பார்த்து நான் சொல்கிற இடத்துலலாம் நீ பட்டு வைக்காமல் விட்டியா, அதுதான் பிடிங்கிட்டு போகுது. 32 இடத்துல பொட்டை வச்சு அவனை பார்த்தா இந்த கரும்புள்ளி செம்புள்ளி குத்துன இப்போ சட்டி மாதிரியே இருக்கான் சில வீட்டில் பிள்ளையில. ஏண்டான்னு கேட்டால் இந்த திஷ்டிக்கு ஒரு பொட்டு, இங்கே திஷ்டிக்கு ஒரு பொட்டு, இங்கே திஷ்டி. வயிற்றால் போனதுக்கு யாராவது ஒருத்தட்ட போய் மந்திரிச்சு இங்கே ஒரு கயிறு. அப்புறம் திடீர்னு அவனுக்கு உடம்புலாம் தடுப்பாக வருது, அதுக்கு மந்திரிச்சு கருப்பாக ஒரு கயிறு. திருப்பி அவனுக்கு பார்த்தா காய்ச்சி அடிக்கிற மாதிரி கிறங்கிட்டான், இங்கே ஒரு மஞ்சள் கயிறு. கையில் பார்த்தா கவுத்துக்கடை முதலாளி மாதிரி ஒரு 32 கயிறை கட்டியிருக்காங்க. குழந்தைய மட்டுமா கட்டியிருக்கு? இன்னைக்கு நாட்டை வழிகாட்டுறவங்களே 30 கயிறை கையில் கலர் கயிறு கட்டிக்கிட்டு இருந்தா. அந்த காலத்திலேருந்து இன்னும் விடுபட மாட்டேங்கிறான் ஐயா. அதுக்கு பதில் சொல்லணும். அந்த அணியை நிறைவு செய்ய கவிஞர் நந்தலாலா உங்கள் பலத்த கரவழியோடு வருகிறார். அன்றுங்கிற அணியை நிறைவு செய்ய. நல்லா சொன்னீங்க நண்பர்களே. உண்மையாகவே உங்கள் பேச்சில் இன்னைக்கு நான் எப்போவுமே மனசார சொல்கிறேன், திண்டுக்கல் லியோனுடைய பேச்சு அந்த கிரியேட்டிவிட்டியை ரொம்ப ரசிப்பேன். அதில் அந்த நாடார் கடை இன்றைக்கி ரொம்ப அபூர்வமான செய்தி. நாடார் கடை அண்ணாச்சிக்கிட்ட போய் யாரெல்லாம் ஜாமான் வாங்க முடியும் யோசிங்க. எங்கள் கடலில் கடை இருக்க,
அங்கேருந்து பிஹெச்எல் டிஜிஎம் வருவார், தம்பி அப்படிம்பாரு, போங்க சார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றேன் அப்படிமா. போயிடும் ஜாமா. நான் போய் நிற்பேன், எங்கே சார் பட்டிமன்றம் போகிறீங்களா, என்ன வேணும் சொல்லுவேன், போயிடும். வாரம் முழுதும் வேலை செஞ்சு சனிக்கிழமை அன்னைக்கு கூலி வாங்குற அந்த சித்தாள் பொம்பளை இருக்கால, அவ வந்து நிற்பான், தம்பி உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படிம்பாரு நாடாரு. ராசா சம்பளம் போட்டோன்னா தந்துடுறியா, சரி சரி என்ன வேணும், அன்னைக்கு சாயந்தரம் தேவையான மிளவா எண்ணெய் பருப்பு ஆகிட்டு போகல, இந்த வசதி உங்கள் ஆன்லைன் விற்பனையில் உண்டா என்பதை நீங்கள் தயவுசெய்து சொல்லணும். ஒழிச்சிட்டோம்ல, எல்லாத்தையும் ஒழிச்சிட்டோம்ல. நான் என்ன கேட்குறேன், அன்றுங்கிறது ஏதோ பழம்பெருச்சாலின்னு பேசாதீங்க தயவுசெய்து. நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம்யா, சந்தோஷமாக இருந்தோம். இன்றைக்கி மத்தியானம் ஃபோன் பண்ண நடுவர்களே பாரதி பயலுக்கு பேரனுக்கு, தம்பி என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னேன். அட விடுதாத்தா ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா சொல்லிட்டு சொன்னாமல் ஒரு வார்த்தை, ஏண்டா உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னேன். உங்கள் ஜென்ரேஷன்லாம் தப்பிச்சிட்டிங்க தாத்தான்னா, உங்கள் ஜென்ரேஷன்லாம் தப்பிச்சுக்கிட்டீங்க. ஒரு சின்ன பையன் சொல்கிறான்னா கல்வியை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டீங்க. பம்பரை சுற்றி தானே விளையாண்டோம், நாங்கள்லாம் பம்பரை குத்தானே விளையாண்டோம். எப்படி பம்பரை குத்துவோம் நல்லா ஞாபகம் இருக்குல்ல, அப்படி குத்தி சுற்றி நாக்கில் வைப்பாங்க, எப்படி தர்மாமீட்டர் வைக்கிற மாதிரி சுருங்கும். நடுவில் மாட்டும் பம்பரை, என் பம்பரை வழக்கம் போல். எங்கள் ஊரில் ஒரு பையன் இருந்தான் கிருஷ்ணமூர்த்தின்னு, அடித்தானா எல்லா பம்பரும் உடையும். நல்லா கெஞ்சுவேன், இல்லை எங்கள் அப்பா அடிப்பாடுறா விட்டுறா அப்படிமே, இறா அப்படிமா. கையை கட்டிட்டு பார்ப்போம்யா பம்பரை நாளாக உடையும். ஆனால் இன்றைக்கி என் பேரங்க கம்ப்யூட்டரில் கேம் விளையாடுறாங்க, அதுவே தவ்வுது குதிக்குது எல்லாம் பண்ணுது. பாயிண்ட்டு சேர 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 மூஞ்சி ஜிவ்வுன்னு ஆகிடுது ஜாலியாக. ஆனால் தோக்கிற மாதிரி இருந்தால் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டு போயிடுறான். என் பம்பரம் எனக்கு சொல்லி கொடுத்தது உடையுது, கையை கட்டி நின்று வேடிக்கை பார்க்குறேன். பம்பரை சொல்லி கொடுத்துச்சு, தோல்வியும் வாழ்வில் வரும் நின்று கவனி என்று. ஆனால் உங்கள் விளையாட்டு தோல்வி வந்தால் ஓடிப்போய்விடு இது சொல்லித் தருகிறது என்று நீங்கள் தேசிய வைக்க வேண்டாம். நான் கேட்குறேன், மருத்துவ படிப்பு எப்படியா இருந்துச்சு தமிழ்நாட்டில்? ஏதோ +2 படித்தான் பயலுக, ஸ்கூலில் மார்க் வாங்கினா அந்த மார்க்கை வச்சு MBBS சீட் கிடச்சிது. உங்கள் வீட்டில் 4 டாக்டர் வந்தால் மதுக்கூராமலைக்கு பையன் டாக்டர் ஆனா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிள்ளைங்க நல்லா படித்து நல்லா இருக்குது. இன்றைக்கி கூட நீட்டாக விட்டிய யாருடைய கோளாறுது யோசிச்சு பாருங்க. அப்போது எனக்கு அதாவது தரம் என்கிற பெயரில் நீ மக்களை ஏமாற்றுகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை தயவுசெய்து நீங்கள் மறந்துட வேண்டாம். நடுவர்களே, நான் உன்னை மனசுன்னு சொன்னது ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல விடைபெறுகிறேன். நீங்கள் 4 உடல் சொல்லிட்டு கடைசியில் மனசை கொண்டாந்து பொறுத்து நீங்கள் பாருங்கள், அதுதான் இந்த உடல் நன்றாக இருப்பதனுடைய அடிப்படையான விஷயமே. இப்போ எல்லாத்தையும் போட்டியாக்கி விட்டோம்ல. பாட்டு போட்டி, ஒரு சேனலை திறந்தீங்கன்னா நல்லா பாடிட்டு இருந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு போட்டி நடத்தி பாட்டை போட்டியாக்கியாச்சு, விளையாட்டை போட்டியாக்கியாச்சு, கேம்ஸை போட்டியாக்கியாச்சு, வாழ்க்கையை போட்டியாக்கியாச்சு, சமையலை எல்லாத்தையும் போட்டியாக்கி விட்டீங்கல்ல. ஆனால் உலகத்தின் ஆகப்பெரிய சாதனையை போட்டி இல்லாமல் நடத்தினீங்க. நான் உங்களுக்கு சொல்லுவாங்களே, எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறான் டென்சிங் ஹில்லாரியும் 2 பேர் சேர்ந்து. எவ்வளோ அடி உயரம்? 8848 மீட்டர் உயரம் ஏறியாச்சு 2 பேரும். 15 நிமிஷம் தான் நிற்க முடியும், அதாங்க இருக்கிற சூழல். ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போது என்ன தெரியுமா நடந்துச்சு? எல்லாம் ஏறியாச்சு, நின்னாச்சு, இறங்கியாச்சு. உலகமே 2 பேரும் இறங்கும்போது சொல்கிறாங்க, இதில் யார் முதல்ல ஏறன்னு சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. 2 பேருமே சத்திய பிரமாணம் வந்தாச்சு. நாங்கள் ஏறணும் சொல்லியாச்சு. காலம் ஓடுது. டென்சிங் ஒரு புஸ்தகம் எழுதுறாரு. அதில் நான் முதல்ல ஏறல, ஹில்லாரி தான் ஏறினது உண்மை என்று சொல்கிறாரு. ஆனால் ஃபோட்டோவை பார்த்தா எந்த ஃபோட்டோவிலும் டென்சிங் நிற்கிற ஃபோட்டோ இருக்கே தவிர இமயமலையில் ஹில்லாரி நிற்கிற ஃபோட்டோவே இல்லை. எவ்வளோ பெரிய எப்படிப்பட்ட சூழல் புரிஞ்சுங்க. உலகத்தில் பெரிய சிகரத்தில் ஏற முடியாத சிகரத்தில் 2 பேர் ஏறி இருக்கிறான். அவன் ஃபோட்டோ இருக்குது, இவன் ஃபோட்டோ இல்லை. உலகம் கேட்டுச்சு, என்ன கடைசியில் உங்கள் ஃபோட்டோ இல்லை ஹில்லாரி சொன்னான், டென்சிங்கு ஃபோட்டோ எடுக்க தெரியாது, நான் அங்கு நின்று அவனுக்கு ஃபோட்டோகிராஃபியெல்லாம் சொல்லித்தர முடியாது. அதனால் என்ன, நான் இல்லாமல் டென்சிங் ஃபோட்டோ தெரிந்தால் எடுத்தவன் நான் என்பது உலகுக்கு தெரியும், பேசாமல் போங்கள் என்று ஹில்லாரி சொன்னார். எப்படி இருந்த உலகத்தை நாசம் பண்ணி எல்லாத்தையும் போட்டி நடத்தி கல்வியை வியாபாரமாக்கி உங்களை பார்த்து நாங்கள் மிகுந்த பணிவோடு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறோம். தயவு செய்து அந்த காலத்தை வீணானது என்றோ பழமை என்றோ கொச்சைப்படுத்தாமல்
அந்த காலங்கள் நோக்கி நகர்வது நமக்கு தேவை என்று சொல்லுங்கள். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக அன்று என்ற அணியை நிறைவு செய்தார். இன்று என்ற அணியை நிறைவு செய்ய நான் மிகவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பு கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். மனிதன் நலமாக வாழ்ந்தது இன்றுதான். நடுவர் அவர்களே, பொதுவாக மனநோய் பல வகைப்படும். அதில் ஒரு வகை என்னன்னா, ஒரு காலத்தில் எல்லாமே நன்றாக இருந்தது போலவும் இப்போதுதான் எல்லாமே கெடுத்து குட்டிச்சுவராகிவிட்டது போலவும் நினைப்பதும் கூட ஒரு வகையான, அது நோயின்னு சொல்ல முடியாது, அதுவும் ஒரு குறைபாடு தான். அது ஒரு வகையான மனப்பிறழ்வு. நீங்கள் இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல ஒரு காலம், நாங்கள்லாம் அந்த காலத்தில், ஆனால் அந்த காலத்தில் நீ இதை சொல்லவே இல்லை, இப்போ தானே வந்து சொல்கிறத. நான் நல்லா இருக்கேன்னு என்னைக்காவது எவ்வளோ சொல்லியிருக்கானா? அதில் நீங்கள் வேற இடையில 3ஆம் நூற்றாண்டு மாதிரி அப்போல்லாம் இட்லி எப்படி சாப்பிடுவோம் தெரியுமா, நாங்களும் இப்படி தான் சாப்பிட்றோம். இப்போ நடுவர் அவர்களே, உங்களுக்கெல்லாம் இது பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ் வந்தால் தான் இட்லி சாப்பிட்டீங்க, உண்மையா இல்லையா? இன்றைக்கி என் தங்கச்சி டெய்லி இட்லி சுடுதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம் அது. அந்த காலத்தில் பண்டிகை தானே இட்லி சாப்பிட்டேன். அந்த ஊரில் நம்ப மாட்டாங்கன்னா நாட்டில் இட்லியை உடச்சி சட்டப்பையில் போய் இந்த வர்ற வீட்டில் இட்லிடான்னு காட்டின காலம் இருந்துச்சு. இப்போ அப்படியா? நினச்சா அடமாவு வீட்டில் இருக்குது, தோசை மாவு வீட்டில் இருக்குது. அது இன்றைக்கி மாவு மட்டும் இல்லை, போன நூற்றாண்டை சேர்ந்த மாவு உட்பட இருக்குல்ல, படக்குன்னு எடுத்து ஊற்றுறோம்ல. எவ்வளோ வசதி. கிறிஸ்மஸ் அன்னைக்கு இட்லி போட்டப்ப உண்மையிலே நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், யாரும் தப்பாக என்னை மாதிரி நிறைய பேர் தின்றுருப்பீங்க. 16 இட்லி திம்பேன். 16. எங்கள் அம்மா, டேய் என்னடா திங்கிறியா இல்லை, எங்கிட்ட தூக்கி போட்டு வர்றியாடா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இன்னைக்கு டெய்லி இட்லி சுடுறதுக்கு 2க்கு மேலே திங்க முடியல. என்ன பண்ண சொல்கிறீங்க? அந்த இட்லியை சொல்கிறதா இல்லை நான் ஏன் நிலைமை இப்படி ஆகிப்போச்சான்னு சொல்கிறதான்னு தெரியல. இன்னும் டெய்லி 16 இட்லி சாப்பிட்டா அப்புறம் டாக்டர் ஆஸ்பத்திரிலாம் படுக்கணும். அப்போ சாப்பிட்டோமா? இப்போல்லாம் அந்த காலத்தில் உங்கள் அம்மா வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அப்படி வச்சா அவ்வளோதான். 16 இட்லி சாப்பிட்டு விட்டு இப்போ 106 மாத்திரை சாப்பிட வேண்டியதான். அந்த பக்கம் கடையேழு வள்ளல்கள்னு படிச்சிருக்கோம். நான் அவங்க யாரையும் குறை சொல்லலை, அவங்க அளவில் மிகப்பெரியவங்க தான் எல்லாருமே, பாரியில் இருந்து எல்லாருமே. நான் என்ன கேட்குறேன், கொடை உள்ளம் என்பது நல்லது, ஆனால் நம்ம யாருக்கு கொடுக்குறோம்னு தெரிஞ்சு தரப்படுகிற கொடையை விட இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பிறகும் பிளாஸ்மா தானம் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் கடையேழு வள்ளல்களை விட உண்மையிலேயே உயர்ந்தவன்கிறத ஒத்துக்குங்க. ஏன்னா அவங்கள யாருக்கு கொடுக்குறோம், தான் சில பேர் என்ன நினைப்பாங்க, எனக்கு இந்த நோய் வந்துடுச்சு, இது எவனும் செத்தா என்ன பிழைச்சா என்னன்னு அவன் நினைக்கல. இதை என் மச்சனனுக்கு கொடுன்னு சொல்லலை, என் ஜாதிக்காரனுக்கு கொடுக்கலன்னு சொல்லலை. இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட யாரோ ஒரு சகோதரனுக்கு, யாரோ ஒரு தாய்க்கு போகட்டும்னு நினைக்கிறான்ல, இந்த கொடை உள்ளம் இந்த காலத்தில் வளர்ந்துருக்கா இல்லையா? நீங்கள் என்ன அந்த காலங்கிறீங்க. நந்தலாலா வந்து சொன்னதில் எனக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை. கல்வி நல்லா இருந்தது, எல்லாருக்கும் இருந்ததா? எல்லாரும் படிக்க முடிஞ்சுதா? இன்னும் சொல்ல போனால் அன்றைய கல்வி முறையை தானே சார் நீங்கள் புதிய கல்விக் கொள்கைங்கிற பேர்லையே திரும்ப கொண்டு வர்றான். இவன் என்ன சொல்கிறான் இன்றைக்கி இருக்கும் போகிறா, குருகுல கல்வி. குருகுலத்தில் எல்லா ஜாதியும் படிக்க முடியாதே சார். படிக்க விட்டானா? வேதத்தை கேட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுனான்ல, சொன்னால் நாக்கு அருன்னு சொன்னான்ல. நீங்கள் என்ன திரும்ப வந்து அந்த காலத்தில் எல்லாரும் படித்து எங்கே படிக்க விட்டான்? நம்மளையெல்லாம் மாடு தானே மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். இப்போ என்ன இதெல்லாம் வந்து இப்போ திரும்ப வந்து என்ன தெரியுமா பிரச்சனை? இப்போ அந்த காலத்துக்கு திரும்ப கொண்டு போகிறான், அதான் பிரச்சனை. காச நோய்ங்கிறது ஒரு பெரிய நோயே கிடையாது, அது இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஒரு தடுப்பூசியில் எத்தனை உயிர்கள் பாதுகாக்கப்படுது. நீங்கள் கபசுர குடிதையும் நம்முடைய பழைய மருத்துவம் தந்த சீதானந்தனை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு காலத்தில் மருத்துவத்தையே ரகசியமாக தானே வச்சுருந்தீங்க. அப்போ கூட மகனுக்கு சொல்லி கொடுத்துட்டு போக மாட்டானே. அதனால தானே மிகப்பெரிய வைத்திய முறையெல்லாம் இங்கே அழிஞ்சுது. எதை பாதுகாத்து வைக்கணுமோ இவன் 8 பொண்டாட்டி கட்டினதை ஊரு பூரா சொல்லிவிட்டு என்ன மருந்து கொடுத்து யாரை காப்பாற்றுறங்கிறதே சொன்னால் அந்த மருந்து திணறலுக்கு என்ன லேகியம் பண்ணணும்னா அதை சொல்ல மறந்துட்டான். சொல்லக்கூடாத பூரா சொல்லியிருக்கேன், சொல்ல வேண்டியதை சொல்லாமல் போயிட்டான். கேட்டால் அது சொல்ல மருந்து வேலை செய்யாது. ஒட்ட மருந்து சொன்னிச்சா? எத்தனை சோலை சுவடியை எரிச்சிருக்கீங்க அந்த காலத்தில். எத்தனை மருத்துவ சுவடிகளையும் பட்டாபத்திரத்தை பூரா கையில் வச்சுக்கிட்டு மருந்து புத்தகத்தையும் பழந்தமிழ் இலக்கியத்தை பூரா தூக்கி ஆற்றுல போட்ட குரூப் தானேயா நீங்கள். இன்றைக்கி வந்து புக் வந்துருச்சே, நீ அம்மாவை காணும்னா கூட டக்குன்னு கூகுளில் பார்த்துட்றேன் அப்படிங்கிறான். ஈஸியாக கண்டுபிடிச்சிடறான்ப்பா அந்த ஃபோனை வச்சு எங்கே இருக்க ஏது இருக்குன்னு பார்த்துட்றான். என்னைக்காவது அந்த காலத்தில் நீங்கள் பொண்ணோட விருப்பத்தை கேட்டிருக்கீங்களா? எத்தனை பொருந்தாத திருமணங்கள். 3 வயசு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண குரூப் தானே நீங்கள்.
3 வயசு தொட்டியில் கிடந்த பிள்ளைக்கு தாலி கட்டி வச்சு 6 வயசில் அந்த பிள்ளை விதவையாச்சுன்னு சொல்லி அவங்க கூட பெரிய விளையாட்டில் சாகலை, சும்மா பம்பரம் குத்துறப்ப இப்போ தடிக்கி விழுந்து செத்து விட்டான். அந்த பிள்ளை விதவை பட்டம் கட்டி 90 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைய வாழாமல் வச்சுவிட்டு யோசிச்சு பார்த்தா எவ்வளவு கொடுமைகளை பண்ணிவிட்டு வளர்ந்துருக்கியா, பெண்களுக்கும் கல்வி கிடச்சிருக்கியா ஓரளவு, அதை பூரா கெடுக்குறாங்கிறது வேற. நான் ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நோய் நிறையா வந்திருக்கு. ஏன்னா என்ன நோய் என்று இன்றைக்கு கண்டுபிடிக்கிற அறிவு வந்திருக்கு. அந்த காலத்தில் நீங்கள் நோயின்னு தெரியாமையே அதெல்லாம் பேய் பிசாசுன்னு சொல்லி அதுக்கு மேலே பழிய போட்டு ஆளுகளை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்போல்லாம் முழு ஆளையும் உள்ளே தள்ளி விட்டுறான். அவன் பிறந்ததுலேருந்து உடம்புல எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு அப்படியே பண்ணுறான். நாகரிக வளர்ச்சி என்பது தவிர்க்க முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்குள்ளே இருக்கிற அறத்தை கைவிட வேண்டும் நாங்கள் சொல்லலை. ஆனால் நீங்கள் பழமை என்கிற பெயரில் அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் புறக்கணிக்கக்கூடாது என்பதை எங்கள் தரப்பு வாதமாக முன்வைத்து நீங்களும் அதையே நல்ல தீர்ப்பாக வழங்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி. மனிதன் நலமாக வாழ்ந்தது அன்றா இன்றா. 2 பேரும் பேசுகிறப்ப நமக்கு எப்படின்னா, இவங்க பேசுகிறப்ப இது நியாயம் மாதிரி தான் தெரியுது. இன்றுன்னு பேசுகிறப்ப இன்னைக்கு தானே எல்லாம் நல்லா இருக்கேன், எவ்வளோ வியாதி வந்தாலும் சமாளிச்சிட்றானே, இன்னைக்கு எந்த வியாதியையும் எப்படி என்னன்றதை கண்டுபிடிச்சிட்றானே, அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு அப்படின்னு மதுக்கூர் ராமலிங்கம் தலைமையில் இருக்க டீம் பேசுகிறப்ப நியாயமாக தெரியுது. இவங்க சொல்கிறப்ப நமக்கு இங்கே அன்னைக்கு இருந்த வாழ்க்கை மாதிரி இன்றைக்கி நம்மளால் வாழ முடியுதா? அன்னைக்கெல்லாம் பழங்களில் காய்களில் கனிகள்லாம் விதை இருந்துச்சு. விதை நம்ம சாப்பிட்ட மாம்பழத்தை அந்த கொட்டையை வீட்டில் எங்கிட்ட வெளியில் போட்டோம்னா ஒரு மாதம் கழித்து அந்த இடத்துல மாங்கன்று வந்துச்சு. மாதுளம்பழத்தை தின்னுட்டு கொட்டையை போட்டோம்னா அந்த இடத்துல ஒரு செடி வந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே சீட்லெஸ். விதை இல்லை, எல்லாத்துலேயும் விதை இல்லை. விதை இல்லாத சாப்பிட்டு அப்புறம் எப்படி புள்ள பிறக்கும்? இதுக்கு மேலே அதுக்கு விளக்கம் சொல்ல விரும்பலை. சீட்லெஸ் ஃப்ரூட், சீட்லெஸ் வெஜிடபிள், சீட்லெஸ் மனுஷனும் சீட்லெஸ் ஆகிட்டேன். அதனால தான் கல்யாணம் ஆகி 3-4 வருஷம் ஆகுதுங்க, பிள்ளை இல்லைங்க. வாங்க ஒன்றும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அது அந்த கருத்தரிப்பு மையங்கள் நிறைய வந்துருச்சே. யார் இவங்க சொல்கிறாங்க. ஆமாம், எந்த காலத்தில் மனுஷன் இன்னைக்கு உடல் நலத்தோடு வாழ்ந்தான் முடிவுக்கு வரணும். இவங்க பேசுனது வெயில், இது மழை. மழையும் வெயிலும் ரெண்டுக்கும் சண்டை வந்துருச்சு. வெயில் சொன்னிச்சு, நான் தான் பவர்ஃபுல்லான ஆள், என்னுடைய சக்தி உனக்கு தெரியாது, என்னைய நம்பி தான் இந்த சமுதாயமே இருக்குது. மழை, நான் தான். ரெண்டுக்கு இடையில சண்டை வந்துச்சு. மனுஷன் உட்காந்து பார்க்குறான், இது ரெண்டுக்கும் சண்டை வந்தால் நமக்கு என்னடா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, மழைக்கும் வெயிலுக்கும் நடந்த சண்டையில் அழகான ஒரு வானவில் கிடைத்ததை போல மழை போன்ற பேச்சுக்கும் வெயில் போன்ற பேச்சுக்கும் இடையில் வானவில் போன்ற சிந்தனைகள் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுதான் இந்த ஒரு சொல் கேளீர் நிகழ்ச்சியினுடைய நோக்கமே. அன்னைக்கு இருந்த வாழ்க்கை அது ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை. அன்னைக்கு இருந்த மனிதனுடைய உடல் நலம் எப்படி இருந்துச்சுன்னா, எங்கள் மாமா அவர் கையெல்லாம் கொடுத்து இப்படி நசுக்குனாருன்னா ஐயோன்னு கத்துறேன் நான். இரும்பு மாதிரி இருக்கு கையை பார்த்தா. அவரை பார்த்தீங்கன்னா ஆள் ஒல்லி அப்படித்தான் இருக்காரு, அவரை பிடிக்க முடியல, திமிரி ஓடிடுறாரு, நெல்லி அப்படிங்கிறாரு, தள்ளி விட்றேன். கண்ணாடியே போடாமல் 85 வயசாகுது, பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. இன்றைக்கி 3ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப சோடாபுட்டி கண்ணாடியை போட்டு அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு போல பக்கத்து வீட்டில் போய் அப்பாங்கிறேன். ஏற்கனவே குடும்பத்தில் குழப்பமே கிடக்குதுரா, உன் வீடு அதுரா, ஏன்டா என்னைய நொப்பாங்கிற, போய் தொலைடாங்கிட்டு. வாழ்க்கை முறை இன்றைக்கி அன்னைக்கு இருந்த ஒரு உடல் நலம் இன்றைக்கி இல்லை தான். ஆனால் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அன்னைக்கு தேவைகள் ரொம்ப குறைவு, மக்கள் தொகை ரொம்ப கம்மி, வீட்டில் பிள்ளைகள் அதிகமாக இருந்துச்சு ஒழிய தெருவில் ஊரில் இருக்கிற மக்கள் நெருக்கம் அன்னைக்கு குறைவாக இருந்துச்சு. அதனால் பொருள்கள்லாம் தரமாக கிடச்சிச்சு. நெல் தரமாக கிடச்சிச்சு, சோறு தரமாக கிடச்சி, தண்ணி சுத்தமாக கிடச்சிச்சு. எல்லா பொருள்களும் தரமாக சுத்தமாக நாணயமாக நேர்மையாக கிடச்சிச்சு, நம்பி சாப்பிட்டோம். ஆனால் இன்றைக்கி மக்கள் தொகை எக்கச்சக்கமாக பெருகிருச்சு. எல்லாத்துக்கும் மாட்டில் கறந்து தான் பால் கொடுக்கணும் அப்படின்னா மனுஷனை விட மாடு தான் இப்போ அதிகமாக இருக்கணும்.
அதனால தான் இன்றைக்கி செயற்கை பால் தயாரிக்க வேண்டியதாயிருச்சு. தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் இன்றைக்கி அவசியமாயிருச்சு. பல்ல இந்த ஊசி போடாமல் பிடுங்குனா டாக்டருக்கும் அவனுக்கும் பெரிய அடிதடி தகராளாகி பல் டாக்டரை கொன்னே விடுவாங்க சில பேர். ஆனால் ஒரு சின்ன ஊசியை போட்டோன்னா அவர் பாட்டுக்கு செடியை பிடுங்கின மாதிரி டர டர டரங்கிறாரு. இன்னொன்று இருக்குது சார், அதையும் பிடிங்கி விடுங்க கழுது, அதுவும் வலிக்குது அப்படிங்கிறான். ஆனால் அந்த அனஸ்தீசியா எஃபெக்ட் குறைய குறைய டாக்டர் மேலே கோவம் வருது. அது பிடிங்கிட்டான் பாரு, வலி தெரியாம பிடிங்கிட்டான் ஐயா. இப்படி நடந்துக்கிட்டு இருந்த அறுவை சிகிச்சையெல்லாம் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, அறுவை சிகிச்சையே இல்லாமல் வைத்தியம், லேப்ராஸ்கோபிக், லேசர், எந்த காயமும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கட்டியை கரைக்கினான். எத்தனை நோய்களினால் அன்னைக்கு மனுஷன் இறந்து ஒன்றும் இல்லாமல் போனான். அம்மை நோயில் எவ்வளோ பேர் இறந்தான். ஆனால் இன்றைக்கி எட்வர்ட் ஜென்னர்னு ஒரு அம்மை பால் குத்துற அந்த மருத்துவத்தை கண்டுபிடிச்ச பிறகு அம்மை நோயே இன்னைக்கு இல்லையா. இது இன்னைக்கு செய்த ஒரு பெரிய சாதனை இல்லையா. வீட்டில் 15 குழந்தைய பெற்று போட்டிருப்பேன், அதில் 3 கை கால் விளங்காமல் இப்படி உட்காந்துருக்கேன். தவந்து தவந்து வந்துக்கிட்டு இருந்தேன். கால் சூம்பி போய் கை சூம்பி போய் இன்னைக்கு அந்த போலியோங்கிற அந்த மருந்து, சொட்டு மருந்தை கண்டுபிடிச்ச அந்த சார்க் என்ற அறிவியல் அறிஞரை கையெடுத்து கும்பிடணும். போலியோ சொட்டு மருந்தை கொடுத்து இன்னைக்கு அந்த போலியோ வியாதியே இல்லாமல் ஆக்கிட்டானே. கல்லீரல் ஒருத்தனுக்கு டேமேஜ் ஆச்சுன்னா அதை எடுத்துட்டு இன்னொருத்தன் கல்லீரலில் ஃபிட் பண்ணுறானே. இதெல்லாம் கண்ணதாசன் காலத்தில் இருந்திருந்தா கவியரசு கண்ணதாசனை காப்பாற்றிருக்கலாம். இன்றைக்கி அந்த மருத்துவ வசதிகள் இன்றைக்கி வளர்ந்து 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 இன்றைக்கி மனிதனுடைய ஆயுட்காலம் அதிகரிக்க வைத்தது இன்றைய வைத்திய முறைகள், இன்றைய மருத்துவம், அறிவியலுடைய மிகப்பெரிய சாதனை. இன்றைக்கி கொரோனாங்கிற வைரஸ் சைனாவிலேருந்து பரவின பிறகும் நம்பிக்கையோடு மீண்டும் வாழ்க்கையை நம்ம தொடக்கியிருக்கோம்னா, பல நாடுகளில் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், அந்த தடுப்பு மருந்தை கண்டுபிடிப்பவனும் ஒரு இந்தியனாகத்தான் இருப்பான். காரணம், இந்த மருத்துவத்துக்கு அவ்வளோ ஒரு மரியாதை, ஒரு மகத்துவம் இருக்கிறது. உலகத்துக்கே ஞானத்தையும் அறிவையும் நல்ல சித்தாந்தத்தையும் கொடுத்தது எப்படி இந்தியாவோ, அதுபோல் இந்த கொரோனா வைரஸை நீக்கக்கூடிய மருத்துவத்தையும் ஒரு இந்தியனால், ஒரு தமிழனால் கூட அந்த மருத்துவத்திற்கு மாற்று மருந்தை கண்டுபிடிக்க முடியும். இந்த கொரோனாவை எதிர்த்து போராடுகின்ற ஆற்றல் இன்றைய மனிதனுக்குத்தான் இருக்கிறதே ஒழிய, அன்றைய மனிதன் பலவிதமான அவநம்பிக்கைகளில், மூட நம்பிக்கையில் உழன்று வியாதிகளுக்கு காரணம் தெரியாமல் செயற்கையான ஒரு உடல் நலத்தோடு வாழ்ந்தானே ஒழிய, நல்ல உடல் நலத்துடன் எந்த வியாதி வந்தாலும் பயமின்றி வாழ்ந்து கொண்டிருப்பவன் இன்றைய மனிதன்தான் என்று தீர்ப்பு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.